ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 3வது வெள்ளி மக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. பகல்லையே நிறைய பொங்கல். ஈவினிங் வந்து நம்ம கரெக்டாக 4 மணிக்கே கோயிலை திறந்து கொடுத்துட்டோம். ஏன்னா மக்கள் கூட்டம் நிறைய 3வது வெள்ளிங்கிறதுனால பொங்கல் வைக்க மக்கள் கூட்டம் நிறைய வந்துடுச்சு. வேறு வழி தெரியல, அதனால் திறந்து கொடுத்துட்டோம். பொங்கல் வைக்கவே இடம் கிடைக்கல, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சின்ன இடத்துல எல்லாரும் பொங்கல் வைக்கணும், பொங்கல் வைக்கவே இடம் இல்லை. ஆனால் பக்தர்கள் அவங்க அனுசரித்து ஒருத்தர் முடிச்சோன்னா ஒருத்தர் அப்படின்னு கண்டினியூஸாக பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த பொங்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் போச்சு. எப்போவுமே 9 மணிக்கு நம்ம கோயில் மூடினாலும் இவங்க பொங்கல் வைக்கிறதுனால நம்ம வந்து தொடர்ந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் கோயிலை. ஆனால் வெள்ளிக்கிழமை கோயிலை 9 மணிக்கு தான் நம்ம மூட வேண்டிய நிலைமை வந்தது. ஏன்னா பக்தர்கள் பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 2 வெள்ளி வந்து ஏதாவது ஒன்று அமாவாசை இந்த மாதிரி அஷ்டமி இப்படி வந்ததுனால வரல. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி இருந்தது. ஆனால் பக்தர்கள் அதை பெருசாக பார்த்துக்கல. ஏன்னா ஒரு வெள்ளியும் ஒன்று ஒன்றா இருக்கிறதுனால தொடர்ந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா 4வது வெள்ளி மட்டும்தான் நம்ம ஆலயத்தில் பொங்கல் வைக்க அனுமதி. 5வது வெள்ளி வந்து நம்மளுடைய ஆடி திருவிழா துவங்கிடும். அந்த ஆடி திருவிழாவில் அந்த இடத்துல வந்து நம்ம மணவர் அமைச்சு சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடக்கும், அன்னதானம் நடக்கும். வடபாயத்தோட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம அன்னதானம் போடுவோம். அந்த இடம் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம 4 வாரம் மட்டும்தான் பொங்கல் வைக்க நம்ம ஆலயத்தில் அனுமதி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க அனுமதி இல்லை 5வது வாரம். அதனால் வந்து மக்கள் வந்து 3வது வாரமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்காத பொங்கல். மக்கள் பொங்கலை கொடுத்தபடியாக இருக்கிறாங்க, வாங்கினபடியாக இருந்தாங்க. அவ்வளோ பொங்கல் 8:35 தான் பொங்கல் வைக்கிறதே கடைசியாக முடிஞ்சுது. அவ்வளோ பேரும் பொங்கல் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவ்வளோ மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ பொங்கல். இந்த 2 வெள்ளிக்கிழமையை விட இந்த ஆடி 3வது வெள்ளி அவ்வளோ பொங்கல் நம்ம கோவிலில் வச்சாங்க. ஏன் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அம்பாள் வந்து ஒரு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்கு. அது என்ன அலங்காரன்றதை நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு கடைசியாக அந்த அலங்காரத்தை நான் காட்டுறேன். அவ்வளோ மக்கள் கூட்டமாக அந்த அலங்காரத்துக்காக தான் வந்தாங்க. ஏன்னா இந்த வாட்டி அம்பாள் வந்து அவ்வளோ சிறப்பு அலங்காரம் பண்ணி. இப்போ நம்ம ஆடி 3வது வெள்ளி அலங்காரம் பார்க்குறோம். முதல் வெள்ளி வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி அலங்காரம் பார்த்துருப்பீங்க. 2வது வாரம் வந்து பிரித்திங்கர அலங்காரம் பண்ணோம். 3வது அலங்காரம் வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் இந்த அலங்காரத்தை முடிவு பண்ணோம். இந்த அலங்காரம் ரொம்ப அருமையாகவும் அமைஞ்சுது. இந்த வாட்டி பந்தல் வந்து நாங்கள் வந்து பூ பந்தலும் ட்ராகன் ஃப்ரூட்டும் பந்தல் ஃபுல்லாக போட்டிருந்தோம். அதுதான் பக்தர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது.
ரொம்ப பேர் நின்று ரசித்து பார்த்தாங்க. இன்றைக்கி அம்பாள் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்கு காரணமும் 3வது வெள்ளிங்கிறதுனால ஒரு சிறப்பு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த சிறப்பு அலங்காரத்தை பண்ணோம். ரொம்ப அருமையாக அமைஞ்சுது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனால எலுமிச்சம்பழம் பூ வந்து கோயிலுக்குள்ளே கொடுக்காம நாங்கள் வெளியில் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து பிரசாதம், எலுமிச்சம்பழம், பூ இது 3ஐயும் வந்து நம்ம வரிசையாக வர வச்சு எல்லா பக்தர்களுக்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்தோம். ஏன்னா பொங்கல் நிறைய வர்றதுனால நம்ம இந்த வாட்டி வந்து நம்ம வந்து லெமன் சாதம் போட்டோம். அந்த லெமன் சாதத்தை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். பக்தர்களும் அமைதியாக ரயிலில் வந்து எல்லோரும் அவங்களுக்கான பிரசாதங்களை வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தால் கூட யாருக்கும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தையும் கொடுத்தோம், அந்த பூவையும் கொடுத்தோம், அந்த பழத்தையும். பழம் அங்கே தான் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கடுமையாக போட்டி போடுவாங்க. ஏன்னா பழம் வந்து கம்மியாக இருக்கும், கிடைக்காதுன்னு. நாங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணி என்ன பண்ணோம்னா இந்த வாட்டி 3வது வெள்ளிங்கிறதுனால நிறைய லெமன் வாங்கிட்டோம். எலுமிச்சம்பழத்தை வந்து நிறைய வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா எந்த பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிடைக்கலன்னு போகக்கூடாதுனால நிறைய லெமன் வாங்கி நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அது நம்ம நினச்ச மாதிரி எல்லா பக்தர்களுக்குமே கிடச்சிது. மீதி இருந்தது வந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து நம்ம வெள்ளிக்கிழமை யாருக்கும் இல்லை, நம்ம தொடர்ந்து அதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம பணி தொடர்ந்து இதே மாதிரி செய்கிறது தான். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்மளோட ஸ்ரீ சிவன் மையம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அதை தொடர்ந்து செய்வோம். இந்த மாதிரி இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.